ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சாம்பார், ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேங்க. தக்காளி 2 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். வரமிளகா 2 எடுத்து பிச்சு வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஒரு 3 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்குது. நீர் பூசணிக்காய் ஒரு அரை பூசணிக்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. பருப்பு ஒரு 2 தக்காளி, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, 4 பல் பூண்டு, இது 3மே போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பை மற்ற ஒன்று எடுத்து நல்லா கடைஞ்சிக்கலாங்க. ஒரு 2 உடையிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்குவோம். இல்லைன்னா பருப்பு பார்த்திங்கன்னா முழுசாக இருக்கும். அதனால் 2 உடையிற மாதிரி லைட்டாக மட்டும் கடைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக கடைய வேண்டியதில்லை. இதை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 தான் உடஞ்சிருக்குது. ரொம்ப கடைஞ்சி எடுக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பொரிஞ்சு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, வரமிளகாயும் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த வரமிளகாயெல்லாம் நல்லா பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. அதனால் இந்த எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வணக்கி விட்டுக்குவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வேகணுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். அதனால் தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி ஆட் பண்ணிக்கலாங்க. நீர் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்குவோம். நீர் பூசணிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. உங்கள்கிட்ட நீர் பூசணிக்காய் இல்லைனாலும் எந்த காய்கறியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி சாம்பாருக்கு எந்த காய்கறி வேணாலும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு சாம்பார் வேணுமோ அந்தளவு தண்ணி அதிகமாக ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இது கூட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவோம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுறலாங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதி வந்துருச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுறலாங்க. இது ஒரு கலரி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. கலக்கி விட்டுட்டு இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்படி பத்தலைன்னா போட்டுங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுருங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.